வணக்கம். நான் நிரோஷன். இந்த நல்லெண்ணெய் ஏன் மணக்குதில்லை என்றதான் எங்களோட வாடிக்கையாளர் கேள்வி. ஒரு சுத்தமான நல்லெண்ணெய் மணக்கக்கூடாது. அது நிறைய பேருக்கு தெரியும். ஏனென்றால் இந்த சுத்தமான நல்லெண்ணெய் ஒரு மனமோ வேற இதுகளும் இருக்கு. அதோட டேஸ்ட் தான் இருக்கு, சரியான டேஸ்ட். மற்றது குடிக்க இது நாங்கள் கொடுக்கறது தலைக்கு வைக்கிறதுக்கோ அல்லது வெளியில பூசுறதுக்கோ இல்லை. அது உணவாக எடுக்கிறதுக்கு. இப்போ கத்தரிக்காய் வதக்கி சாப்பிட்றதுக்கு, அப்படி இல்லையண்டா முட்டை நல்லெண்ணெய் பாவிக்கிற ஆக்களுக்கு, மற்றது வயசுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு, மற்றது பிள்ளை பெத்துக்காரருக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, அப்படி மற்றது ஏழாத வயசு ஆக்களுக்கு, அப்படின்ட்டு இந்த முக்கியமாக கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கு எல்லாம் நல்லெண்ணெய் ஒரு நல்ல ஒரு மருந்து. அப்போ அவ உள்ளுக்குள்ள எடுக்கிறதுக்கு சாதாரணமாகவே குடிக்கலாம். அப்படி குடிக்கக்கூடிய தன்மையில இருக்கிறதான் இந்த எண்ணெய். அப்போ இதை விளங்கி கொள்றது மக்களுக்கு ஒரு பிள்ளையா இருக்குது. ஏனென்றா இது ஏன் வாசனை இல்லாம இருக்குது என்ன மாதிரி. நீங்க ஒரு நல்ல எண்ணெய், சுத்தமான நல்ல எண்ணெய் நடத்தைகள் என்னென்னு பார்த்தீங்களா தெரியும். இது எப்படி பாய்க்கக்கூடிய மாதிரியும் இருக்குமன்றதையும் நீங்க பார்க்கலாம். உண்மையான ஒரு நல்லெண்ணெய் டேஸ்ட் பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்படியான நல்லெண்ணெய் இது இருக்க வேண்டும். இதை குடிச்சு பாருங்க. குடிச்சு பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லலாம். ஏனென்னா இது முழுக்க முழுக்க கரப்பல்லில் ஊத்துறது. அதே நேரத்தில் இது அவ்வளவு தூய்மையா கழுவுறது. வடிவா கழுவி இதுக்கு நிறைய மேன் பவரை போட்டு வேலை செய்யறதுனால தான் இதன் விலையும் கூட அதே நேரம் வித்தியாசமான ஒரு தன்மையும் இருக்கும். ஏனென்றா அது அவ்வளவுக்கு 100% ஹை குவாலிட்டியில இருக்கிற ஒரு பொருள். நன்றி.